நம்ம சேனலில் விதவிதமான ஜிபிஎஸ் ட்ராக்கரோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சாஸ்கோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அட்வான்ஸ்ட் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா அன்பாக்சிங் வரும், இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு ரோட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான டெமோ உங்களுக்கு பண்ணி காமிக்கும் போது இன்னும் எளிமையாக புரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா டாப்பில் உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கர் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பாக்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிலே, 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி ஆக்டிவேஷன் கார்டு. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த டிவைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. வேல்யூபிளான கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தயாராகிடுவோம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டிவைஸோட கவர் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம் போட்டதுக்கு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் சிம்மை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சிம்மை இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னல் வருதா, இன்டர்நெட் வருதா, ஜிபிஎஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லெவல் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் இந்த டிவைஸ் மூலியமாகவும் பார்த்துக்கலாம், இல்லை மொபைல் ஆப் மூலியமாக பார்த்துக்கலாம். மொபைல் ஆப் மூலிமா பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மூலிமா சாஸ்கோ ஜிபிஎஸ்ங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஆப்பை லான்ச் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதில் இருக்குன்னா டிவைஸ் இங்கே வாங்கக்கூடிய டைமில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் தெரிய வரும். அதாவது இன்டர்நெட் வருதா, ஜிபிஎஸ் எனேபிளாக இருக்கா, பேட்டரி கூட கனெக்டாக இருக்கா, எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதாவது உங்களுக்கு இன்டர்நெட்டும் வருது, ஜிபிஎஸ் எனேபிள் ஆகிடுச்சுன்னா டிவைஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டிவைஸ் ஆக்டிவேட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டால் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்கள நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணாலே போதும், ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் டிவைஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பைக்கில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். இனி உங்களுக்கு இதை பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பைக்கோட ஹெட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் பேக் சீட் கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ரிலே எடுத்துக்கோங்க, ஜிபிஎஸ் ட்ராக்கர் கனெக்டிங் ஒயரை எடுத்துக்கோங்க. கனெக்டிங் ஒயரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 4 ஒயர் வரும். ஒரு சிவப்பு கலர் ஒயர், ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர், ஒரு கருப்பு கலர் ஒயர், ஒரு மஞ்சள் கலர் ஒயர். ரிலே பொறுத்த மட்டும் அதுலேயே உங்களுக்கு 4 ஒயர் வருது. 2 பச்சை கலர் ஒயர், ஒரு மஞ்சள் கலர் ஒயர், ஒரு ஒயிட் கலர் ஒயர். கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போது நான் ஹெட்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பைக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். குழப்பங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜை கவனமாக பாருங்கள். ரொம்ப எளிமையாக புரியும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கவனமாக பாருங்கள். ஜிபிஎஸ் ட்ராக்கர்லேருந்து வரக்கூடிய சிவப்பு கலர் ஒயரை ரிலேயில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கரில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் ஒயரை ரிலேயில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சாவி குத்துலேருந்து வரக்கூடியது, அதாவது இக்னிஷன் ஒயரை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எண்டை ரிலேயில் இருக்கக்கூடிய பச்சை ஒயர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்டை மீதம் ரிலேயில் இருக்கக்கூடிய பச்சை கலர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜிபிஎஸ் ட்ராக்கர்லேருந்து வரக்கூடிய ஆரஞ்சு கலர் ஒயரை இக்னிஷன் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ கனெக்ஷன் எல்லாமே ஓவர். இனி பேட்டரி கூட லைன் கொடுக்க வேண்டியது தான். பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது கருப்பு ஒயர்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவ், சிவப்புனா பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவப்பு ஒயர் கூட வெள்ளை ஒயர் இருக்குது, அதை அப்படியே பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் கருப்பு ஒயரை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேட்டரி கூடயும் லைன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டிவைஸோட பவரை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு எல்இடி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் உங்களுக்கு பக்காவாக சப்ளை வருதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ். இன்னொரு விஷயம், இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கர் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிவைஸ் உங்கள் பைக்கோட ஹெட் பகுதியில் வரது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருடர்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் பேக் சைடில் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம், டெம்பரரி பர்பஸ்க்காக. ஏன்னா நிறைய ஜிபிஎஸ் ட்ராக்கர் கூட நாங்கள் அதாவது டெஸ்ட் பண்ணுவோம், கம்பேரிசன் பண்ணுவோம், தண்ணிக்குள்ளாடி முக்குவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால அது அடிக்கடி நாங்கள் நிறைய ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாற்றிக்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் பேக் சைடில் டெம்பரரியாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இன்னொரு விஷயம், சிம் கார்டை பொறுத்த மட்டும் நீங்கள் M2M சிம்மை பயன்படுத்துறது பெட்டர். இப்போ ஆப்ரேட்டர் பேஸ்டு சிம்மை நீங்கள் பயன்படுத்தும் போது, இப்போ ஏர்டெலோட சிம்மை எடுக்கிறீங்கன்னா ஏர்டெல் சிக்னல் இல்லாத ஏரியாவில் போகும்போது GPS ட்ராக்கர் கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு M2M சிம் தான் கரெக்டாக உங்களுக்கு, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக்கிங்கில் எந்த வித குளறுபாடும் வராது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலேஷன் பார்த்துருப்பீங்க. இனி ரோட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரோட் பக்கத்தில் வந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். ரோட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் நிறைய டெஸ்டிங் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு GPS ட்ராக்கர். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக பாருங்கள். இனி நாங்கள் தயாராகிட்டோம். ரோட்டில் போகும்போது பைக் மூலிமா ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, ஹெல்மெட்டை வியர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைல் ஸ்க்ரீனை பாருங்கள், மேப் வியூ உங்களுக்கு தெரியும். தென் கேமரா வியூவும் பாருங்கள். அதாவது மேப்புக்கும் கேமரா வியூக்கும் அக்யூரசி இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பைக்கோட ஐக்கானை நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு ப்ளூ கலரில் ஒரு பின் பாயிண்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பைக்குங்கிறது நார்மல் GPS காமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது ப்ளூ கலர் பின் பாயிண்ட் உங்களுக்கு ஜிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அக்யூரேட்டாக காமிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ளூ கலர் பின் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் மொபைல் ஃபோனாக யூஸ் பண்ணிக்காதுங்க தயவுசெய்து. உங்களுக்காக நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் லெக்சிபுரம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெயின் கேம்பஸ் பக்கத்தில் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்ட நெருங்கிட்டோம். ப்ளூ கலர் பின் பாயிண்ட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட காலேஜ் காம்பவுண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். லெஃப்ட் சைடை பாருங்கள், கேம்பஸ் இருக்குது. அக்யூரசி இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கேம்பஸ் கிராஸ் ஆகிடுச்சு. 5 மீட்டர் தான் உங்களுக்கு அக்யூரசி, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, துல்லியமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ரோடு நேரே கீழே போயிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னா ஸ்டோர்ஸுங்கிற ஒரு ஸ்டோர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. பின் பாயிண்ட்டை பாருங்கள், ப்ளூ கலர் மார்க்கில் தான் இப்போதைக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 4 முக்கு ரோடு வரும்னு நினைக்கிறேன். இங்கே மேப்பில் பார்க்கும்போது தெரியும். அந்த ரோடு இப்போ கிட்டத்தட்ட வர போயிடுச்சு. ரோடு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போது ரத்னா ஸ்டோரை கிராஸ் பண்ணி போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் ரத்னா ஸ்டோர் இருக்குது, கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது பக்கத்தில் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. சிஎஸ்ஐ பருத்திவிளை சர்ச். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். பாருங்கள், சர்ச்சு உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அக்யூரசி இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போது சர்ச்சை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். துல்லியமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ரோடு கீழே போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு ட்ரெயில் தான். இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் அடுத்த, அதாவது இந்த ட்ராக்கிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். லைவ் ட்ராக்கிங் மட்டும் ஒரு பெரிய ஒரு டாஸ்க் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இப்போ ஒரு டெம்பிள் வரப்போகுது, பத்திரகாளி அம்மன் டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம். அது கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளூ கலர் பின் பாயிண்ட் தான் பார்க்கணும். அது கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு லெஃப்ட்டில் போகும். நாங்கள் அதில் லெஃப்ட்டில் போக போகிறோம். அது எங்கே போகிறோன்னா சென்ட் ஆண்டனிஸ் சர்ச். ஸோ அதுக்காக இப்போது அந்த ரோட்டில் உங்களுக்கு பைக் வந்துட்டுருக்கு. அந்த ரோட்டுக்குள்ளாடி தான் நாங்கள் வந்து திரும்பி போகிறோம். ஸோ லெஃப்ட்டில் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ அங்கே திரும்புகிறோம் நாங்கள் இந்த ரோட்டில். ப்ளூ கலர் பின் பாயிண்ட்டை பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ திரும்பிட்டோம். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட அந்த சர்ச் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு ரைட் சைடில் தான் சர்ச் இருக்குது பாருங்கள். சர்ச்சோட காம்பவுண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். சர்ச் உள்ளாடி இருக்குது. உள்ளாடி இருக்கிறனால நமக்கு தெரியலை. ஸோ இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. ஸோ அது என்ன டெம்பிள் தெரியலை. நடூர் ஏதோ பேர் போட்டிருக்காங்க, நடூர் கரை. கரெக்டாக நான் ஃபோன் ஸ்க்ரீனில் தெரியலை. நடூர் கரை டெம்பிள்னு போட்டிருக்காங்க. என்ன டெம்பிள்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த டெம்பிள் இருக்காங்கிறத அந்த லொக்கேஷனுக்கே போய் பார்த்துப்போம். ஸோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஒரு 4 முக்கு ரோடு வருது, கரெக்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ ட்ராக்கிங் உங்களுக்கு பரவாயில்ல, அக்யூரேட்டாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் 10 மீட்டர் இருந்துச்சு. இது அக்யூரேட்டாக இருக்குது, 5 மீட்டர் தான். ஸோ எவ்வளோ துல்லியம்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த நடூர் கரை அம்மன் டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போது ஒரு ரோடு பிரியும் பார்த்துக்கோங்க. அம்மன் டெம்பிளோட காம்பவுண்டு, அது ஒரு டெம்பிள் மாதிரி தான் எனக்கு பார்க்குறதுக்கு இருக்குது. ஒரு சின்ன யானை வண்டி நிற்குது. ஸோ பக்கத்தில் டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின் பாயிண்ட்டாக பாருங்கள், ப்ளூ கலர் பின் பாயிண்ட்டாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது.
ஸோ அந்த டெம்பிளை கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே, துல்லியம். இனி அடுத்த டெமோ பாருங்கள். சப்போஸ் உங்கள் பைக் மேலே யாரோ உட்காடுறாங்கன்னு வச்சுப்போம். பைக் லைட்டாக ஷேக் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வைப்ரேஷன் அலர்ட் எஸ்எம்எஸ்ஸாக வரும் வித் மேப் லொக்கேஷனோட. எங்கேருந்து ஷேக் ஆச்சுங்கிறத நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் பைக்கை யாரோ கள்ளசாவி போட்டு திறந்து வீல் ரொட்டேட் ஆனால் கூட உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எஸ்எம்எஸ் அலர்ட் வரது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபோன் கால் வரது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இப்போது ரிசர்ச் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் மைக் செட் பண்ணதுக்கப்புறமா என்ன பேசிகிட்டு இருக்காங்க அது வரைக்கும் கேட்குறதுக்கான ஆப்ஷனுக்கு இப்போது டிவைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட அப்டேட் வந்ததுமே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டிவைஸில் அந்த ஆப்ஷன் கிடையாது, அதாவது மைக் ஆப்ஷன் கிடையாது. இதுக்கப்புறமா சப்போஸ் உங்கள் பைக்கை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் லைவ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அதாவது பைக் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் மேப் மூலமாக வியூ பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக பைக்கோட பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். எப்படி எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா RELAY, 1# இப்படி டைப் பண்ணதுக்கப்புறமா டிவைஸில் இருக்கக்கூடிய சிம் கார்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணால் போதும். டிவைஸில் அந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆனதுமே பைக்கோட பவர் ஆஃப் ஆகிடும். நீங்கள் இந்த டெமோ பாருங்கள். எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிட்டேன். டிவைஸில் இருக்கக்கூடிய சிம் கார்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, பவர் ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் திருட்டினவங்க என்ன மாதிரி தான் சாவி போட்டாலும் சரி பைக் ஆன் ஆகாது. இந்த டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பைக்கோட பவர் ஆன் பண்ணணும்னா நீங்கள் இன்னொரு எஸ்எம்எஸ் பண்ணணும். அதாவது RELAY, 0# இவ்வளோ டைப் பண்ணதுக்கப்புறமா டிவைஸில் இருக்கக்கூடிய சிம் கார்டுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு பைக்கோட பவர் ஆன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த டெமோவை ரிசீவ் ஆச்சு, பைக்கோட பவர் ஆன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இன்னும் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். இனி அடுத்த டெமோ காமிக்கிறேன். அதாவது பைக் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய டைமில் அதோட இன்ஜின் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். சிச்சுவனோட பைக்கை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டான். நான் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறேன். RELAY, 1#. எஸ்எம்எஸ் என்னுடைய ஃபோன் மூலிமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கன்ஃபர்மேஷன் வருதுங்கிறத பார்த்துப்போம். வந்துடுச்சு. ஸோ டிவைஸுக்கு இந்த எஸ்எம்எஸ் போய் சேர்ந்த உடனே அங்கேருந்து ரிப்ளை வரும். என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் இப்போ டிவைஸுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதாவது இன்னும் வரல, ரிப்ளை வந்துடுச்சு. வந்ததுமே அங்கே பைக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, லைட் ஆஃப் ஆகிருக்கு, எல்லாமே ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தயவு செய்து பண்ணிக்காதுங்க. சப்போஸ் உங்கள் பைக்கை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணும்போது அவங்க ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதுங்க. டெமோக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இதுக்கப்புறம் இன்னும் ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒயர் கட் அலர்ட் இருக்குது. லாஸ்ட் 60 நாள் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அதோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ உங்களுக்கு ஓடும். ஸோ உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு முடிச்சிருக்கேன். இவ்வளோ தேவையான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருக்கோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பண்ணணும், எந்த மாதிரி வீடியோ தேவை எல்லாமே கேட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.